இல்லை, ஃபைல் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவார். அதுக்குண்டான கால அவகாசம் இருக்குது. ஆனால் ஓப்பன் பண்ணால் மறுபடியும் சட்டசபையில் யாருமே இருக்க மாட்டாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குது. எதிர்க்கட்சின்னு யாரும் இல்லாமல் போயிடுவாங்களோ டவுட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு முதலமைச்சர் இருந்து சும்மா சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஃபைல்னா ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. அதுக்குண்டான காலம் டைம் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சொல்லும்போது கண்டிப்பாக அவர் ஓப்பன் பண்ணி காட்டுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு பதில் சொல்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க. இப்போ பேசிட்டு போயிடலாம் ஓப்பன் பண்ண முடியுமான்ட்டு. ஆனால் கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணி காட்டுவார். அது எல்லாருக்குமே மக்கள் மத்தியில் தான் சொல்லியிருக்காங்க. நேரடி ஒளிபரப்பு இல்லையா? இது எல்லாரும் பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. அன்னைக்கு அவங்க பதில் சொல்லிட்டோம். சினிமா டைலாக்ன்றது பதில் சினிமா டைலாக் பேசினாலும் முதலமைச்சர் தானே அவர். சினிமா டைலாகாக பேசினாலும் இன்னைக்கு அவர் முதலமைச்சர் தானே. சினிமாலேருந்து வந்தவர் தானே. இருக்கட்டும், சினிமா டைலாகாக இருக்கட்டும், அதனால தப்பு இல்லையே. அவரும் கேள்வி கேட்டவரும் சினிமாலேருந்து தானே வந்தார். கேள்வி கேட்டவரும் சினிமாலேருந்து தானே வந்தார். அப்புறம் எப்படி அது சரியா போச்சுல்ல? அவரும் சினிமாலேருந்து தான் கேள்வி கேட்டிருக்காரு, இவரும் சினிமாலேருந்து டைலாக் சொல்லியிருக்காரு. மக்களை பற்றி பேச சொல்லுங்கள். இல்லை, சட்டமன்றத்தில் வந்துட்டு சண்டை போகிறதுக்கான அது இடம் கிடையாது. முதல்ல அமைச்சர்கள் பற்றிலாம் குறை பப்ளிக் சொல்கிறாங்களா? ஒரு இப்போ 100 நாள் ஆயிடுச்சு அரசியலுக்கு வந்து. 100 நாளில் அரசியல் விஜய் ஆட்சி எப்படி இருக்குன்னு, சிஎம் ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டால் 80% நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. மிச்சம் 20% யார் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதிர்கட்சிக்காரங்க வேறு மாற்றுக் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. பப்ளிக்கு என்ன சொல்லுவாங்க? இப்போ நானும் ஒரு பப்ளிக்கு, எல்லாம் கேட்டு பாருங்கள் ஆட்சி எப்படி இருக்குன்னு. அவங்களோட சண்டை எப்படி இருக்குன்னு யாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டாங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாற்று கருத்து இல்லையே. நீங்களே உங்கள் எந்த சேனலோ நீங்களே கருத்து கேட்டு பாருங்கள், யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இதில் சண்டை போகிறது சட்டமன்ற மாதிரி கிடையாது. மக்களை பற்றி பேச சொல்லுங்கள். எல்லா அமைச்சரும் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு பப்ளிக் யாரும் சொல்லலையே இந்த அமைச்சர் நல்லா இல்லை, அந்த அமைச்சர் நல்லா இல்லை, யாரும் சொல்லலையா? பப்ளிக்கு அரசியலாக தானே பேசிகிட்டு இருக்காங்க. பப்ளிக் யாருமே சொல்லலையே. பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சரியில்லை, நிதித்துறை அமைச்சர் சரியில்லை, பொதுப்பணித்துறை ராஜவர்தன் சரியில்லை அப்படின்னு யாரா சொல்கிறாங்களா? பப்ளிக் சொன்னால் அதில் ஒரு கேள்வி கேட்கலாம். இல்லை, அதுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டலாம். ஒரு 10 பப்ளிக் நல்லா இல்லை சொல்கிறாங்க, நம்மளா சொல்லிடக்கூடாதுல்ல. அவங்க சொல்லியிருக்காருல, வறுமையில் அதாவது ஒரு 3 லட்சம் பேர், ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 3 லட்சம் பேரை போயிட்டு பார்க்கணுன்னா அவர் எம்எல்ஏவுக்கு வசதி வாய்ப்புகள் வேணும். கண்டிப்பாக ஒரு மக்கள் நல்லது செய்யணும்னா அவர் வந்துட்டு 3 லட்சம் பேரையும் போய் பார்க்கணுன்னா அதுக்கே டைம் பத்தாது. ஏற்கனவே இப்போ வந்து தொகுதிக்கு யாரும் வரமாட்டாங்க ஜெயிச்சவங்க மக்கள் மத்தியில் கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும், விரைந்து போய் மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. அது போக 234 தொகுதியிலே ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வேலை வாய்ப்புல வருது இல்லையா? 25,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு எம்எல்ஏக்கு அசிஸ்டன்ட் தராங்க. அப்போது 234 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. அதனால் மக்களுக்கு நல்ல சேவை செய்யறதுக்கான கார் கொடுத்தாங்கன்னா உடனே போய் ஒரு பிரச்சனைப்பா, இப்போ மதுரையில் ஒரு பிரச்சனை, திருச்சியில் ஒரு பிரச்சனை, பக்கத்தில் ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பிரச்சனைனா எப்படி போவார்? கார் இருந்தால் உடனே போயிடுவார் இல்லையா? மக்கள் பிரச்சனையை குறை தீர்க்குறதுக்கு. இதுவும் கவர்மெண்ட் தானே தருது. ஒரு எம்எல்ஏ நல்லா இருந்தாருன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா தானே இருப்பாங்க. இது அரசு சலுகையாக பார்க்கக்கூடாது, மக்களுக்கு உண்டான. இப்போ ஆம்புலன்ஸ் வண்டி வருது, ஒரு பிரச்சனைனா வருதா? எதுக்கு வருது? ஒரு பிரச்சனைனா ஆம்புலன்ஸ் வண்டி வருது. அதே மாதிரி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வரட்டும், காரில் எம்எல்ஏ தப்பு இல்லையே. மக்களே கேள்வி கேட்க மாட்டுறாங்க. மக்கள் எவனா ஏன் கார் தராங்க அதான் கேள்வி கேட்குறாங்களா? ஒரு 10 பேரை பேட்டி எடுங்க, ஏன் காருன்னு கேட்பாங்களா? கார் இல்லாத எம்எல்ஏ யாருன்னா இருக்காங்களா? இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் கூட தாமுன்ற எம்எல்ஏ ஜெயிச்சாரு. அவர்கிட்ட ஆட்டோ தான் இருந்தது. ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ ஆட்டோவில் போனால் சும்மா ரீல்ஸ் போடுறதுக்காக போகிறாருன்னு சொல்லுவாங்க. இதே காரில் போனால் எம்எல்ஏ போகிறான்னுக்கும்ல. ஓப்பன் பண்ணா 52 அமைச்சரா? 52 அமைச்சரும் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லாருமே ஊழல் அமைச்சர்கள் தான். ஒருத்தன் கூட நல்லவங்க கிடையாது. ஒவ்வொருத்தர் ஊழலை எடுத்து பார்த்தா அவங்க சொத்தை எடுத்து தமிழ்நாட்டு கடனை அடைக்கலாம். அந்த அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அவர் உண்மையிலே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஓப்பன் பண்ணணும். சேலஞ்ச் பண்றாருல, பொய்யா ஒரு ஊழல் பண்ண ஒருத்தனே இந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணும்போது உண்மையை உடைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா அவர் உண்மையை உடைக்கணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஊழல் பண்ணது, இந்த 15 வருஷமா ஊழல் பண்ணி சம்பாரிச்சது எல்லாத்தையுமே கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தணும். மக்கள் அதனால தானே ஓட்டு போட்டாங்க அவரை நம்பி. மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அவர் மக்கள் அதுக்காக தானே அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அவர் உண்மையை, இந்த மக்களுக்கு உண்மையா உழைப்பாருன்னு சொல்லிதான் மக்கள் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சராக உட்கார வச்சிருக்காங்க. கண்டிப்பா உதயநிதி வந்து சினிமா டைலாக் பேசுறாரு. அவர் தான் சினிமா டைலாக் பேசணும் உட்காந்துருக்காரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்குன்னு. அது மாதிரி வாயில தான், வெறும் உதோட தான் அவர் பேசுறாரு, உள்ளத்துல இருந்து பேசல. ஃபைல் எல்லாம் ஓப்பன் பண்ணா ஒருத்தரும் சட்டசபைக்கு வரமாட்டாங்க.
எல்லாம் கம்மி என்ன போயிடுவாங்க. சொல்லுங்க. உதயநிதி வந்து சங்கி அமைச்சர் அப்படின்னு அவர் தாங்க சங்கி, அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அவருக்கு கோர்வையா ஒரே ஒரு 2 லைன் இங்கிலீஷ்ல பேச சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன படிச்சாருன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இத்தனைக்கும் ஒரு முதலமைச்சரோட பையன். ஸ்டாலின் சாருக்கும் ஒன்றும் தெரியாது, உதயநிதி சாருக்கும் ஒன்றும் தெரியாது, அவங்க ஃபேமிலிக்கே ஒண்ணுமே தெரியாது. தெரியாம அவங்க எல்லாம் வந்து அமைச்சர் பதவியில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது காலத்தின் கொடுமை, காலத்தின் கொடுமை அது. நல்லா படிச்சவங்க, நல்ல அறிவு உள்ளவங்கலாம் வெளியில எங்கெங்கேயோ இருக்காங்க. அதான் ஒரு காலத்தின் கொடுமையினால தான் அவங்க சட்டசபையில உட்காந்துருக்காங்க. இப்போ சிஎம் சார் வந்து எம்எல்ஏ எல்லாருக்கும் காருன்னு சொல்லி கொடுத்துருக்காருல்ல. அவர் சொந்த மக்களோட வரி பணத்துல கொடுக்குறாங்க, வாங்கி கொடுக்குறாங்க. முன்னாடி ஊழல் பண்ணி சம்பாதிச்சாங்க. இவர் இப்ப வரி பணத்துல இருந்து வாங்கி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க 108 அமைச்சருக்கு வாங்கி கொடுத்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா எல்லாமே அடிமட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஆப்போசிட்ல இருக்கிற அமைச்சருங்களாம் வாங்கி கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அவங்களாம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறத வச்சா பிளெயினே வாங்கலாம். அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவர் வாங்கின்னு தர தேவையில்ல. ஏன் வாங்கி தராருன்னு தெரியல. இது மக்களோட பணம். எம்எல்ஏ எல்லாருக்கும் கார் கொடுக்கணும்னு சொல்லி டீசல் கொடுத்துருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நல்ல விஷயம் தான். இருக்கிறவங்க வேணான்ட்டாங்க, வசதியானவங்க வேணான்ட்டாங்க, இல்லாதவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க 4 இடத்துல சுற்றும் போது அவங்களுக்கு அது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கொடுக்கறது தப்பு இல்லை, கரெக்டான விஷயம்தான். அவர் விஜய் சார் எடுத்துருக்கிறது நல்ல முடிவு தான். இப்போ விஜய் சார் சொல்லியிருக்கிறாரு, பேசணும்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு மக்கள்கிட்ட இப்போ எப்படி பேசணும் ஆமாம், எப்போ பேசணும்னு தெரியும். பேச வேண்டிய நேரத்தில் நான் பேசுவேன், எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நான் பேசுவேன்னு சொல்லிக்கிறாரு. அது கரெக்டானது தானே, தப்பு கிடையாது அவர் சொன்னது. இப்போ விஜய் சார் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. ஓகே, எல்லாமே நல்லா தான், எல்லாமே நல்ல ஸ்டெப்பு தான் எடுக்கிறாரு. நல்ல இதுதான், நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறது குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவர் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நான் நேர்மையாக நடந்துக்கிறேன், நான் நேர்மையாக போயிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து எனக்கு யார் எது சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் நேர்மையாக ஆட்சி நடத்துகிறேன், நான் நேர்மையாக இருக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. ஆட்சி நேர்மையாக இருக்குது, ஊழல் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நல்லா போகுது. அது மிகப்பெரிய குற்றம்தான். இப்போ அவங்களும் 5 வருஷம் ஆண்டாங்கல்ல. அப்போ வந்து இதேமாரி மற்றவங்க அந்த முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி ஏதாவது குறை சொன்னால் சும்மா விட்டாங்களா? என்னென்ன பண்ணாங்க? எப்படிலாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த ஒரு ஒரு எம்எல்ஏ பேசினாலும் அவங்க மீது வழக்கெல்லாம் போட்டு, ஒரு சாதாரண மனிதன் பேசினாலும் அவங்க மீது வழக்கை போட்டு சிறையில் அடைச்சி எவ்வளோ இதெல்லாம் பண்ணாங்க. இந்தமாரிலாம் சட்டசபையில் வந்து பேசக்கூடாது பொதுவாக. அதாவது ஒரு முதலமைச்சர் எந்த அரசு அமைஞ்சாலும் அந்த அரசுக்கு வந்து ஒரு வழியாக தான் நம்ம கூட எடுத்துக்காட்டா போகணுமே தவிர அந்த அரசை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. முதல்ல சட்டசபை எதுக்கு? அந்த அந்த அரசுக்கு தேவையான வழிகளை அந்த எம்எல்ஏக்கள் அவங்க தொகுதிக்கு உண்டான பிரச்சனைகளை தெரியப்படுத்துறதுக்கும், அதாவது அந்த அரசு தவறு செஞ்சால் அதை சொல்கிறதுக்கும் தான். இந்தமாரி கேலியும் கிண்டலும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் இந்த சட்டசபையே நல்லா இருக்காது. உதயநிதியும் சட்டசபையில பாட்டுலாம் பாடுறீங்க. சட்டசபையில தான் இருக்குமா, இன்ஸ்டிடியூஷன் நிகழ்ச்சியில் இருக்குமா? அதாவது ஒரு சட்டசபை ஒரு நாள் 24 மணி நேரத்தில் பாதி நேரம் அங்கேயே இருந்துடுறாங்க எம்எல்ஏக்கள். எல்லா நேரமும் விவாதமாக போயிட்டு இருந்தால் எப்படி? ஒரு நகைச்சுவையாகவும் சில இது இருக்கணும்ல. அதனால் மாற்றங்கள் வேணும்னு சொல்லிட்டு மக்கள் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் சில சிரிப்புகள், ஒரு சந்தோஷம், ஒரு நகைச்சுவையாக போகட்டுமே, அது ஒன்றும் தப்பு இல்லையே. இன்றைக்கி சின்ன குழந்தை முதல் கொண்டும் யூடியூப்லேயோ இல்லை லைவ்லேயோ சட்டசபையை பார்க்குறாங்க. வியூஸ் எத்தனை பாருங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் ஆட்சியெலாம் இந்தமாரி பார்க்கலையே. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்போ சட்டசபை லைவ்ங்கிறது விஜய் சார் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. ஆமாம், நல்லது. இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் சட்டசபையில் அன்னன்னைக்கு என்ன பேசுகிறாங்க, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா விளக்கமும் சின்ன குழந்தை முதல் கொண்டு சொல்லுதுங்க. அதெல்லாம் நல்லது தானே, அதுமாரி கொண்டு வரட்டுமே. வெளியில் வந்தால் தானே எல்லாருக்கும் தெரியப்படுது. ஏன்னா என்னென்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த 5 வருஷம் ஒரு தொகுதி எம்எல்ஏ அந்த 5 வருஷம் என்ன செய்கிறாருன்னே தெரியல. திருப்பி 5 வருஷம் அவரே நிற்கிறார், அவரே ஜெயிக்கிறார். ஒரு தொகுதியில் ஒரு நல்லது நடக்கணும்னா மேக்சிமம் எவ்வளோ கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒழிய மாட்டேங்குது. பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது, அதுக்கு தீர்வே கிடையாது. இப்போ சட்டசபையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பேச தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏக்களை உருவாக்குறாங்க. ஆனால் அவங்க போய் பேச மாட்டாங்களே.
234 தொகுதி எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க, உட்காடுறாங்க, சில பேர் அப்படியே வந்துடுறாங்க. அந்த தொகுதியோட பிரச்சனைகள் பற்றி ஒரு சில எம்எல்ஏக்கள் மட்டும்தான் பேசுகிறாங்க. குறிப்பாக சௌமியா அன்புமணி அவங்க பார்த்தீங்களா, அந்த தொகுதியோட தர்மபுரி தொகுதியோட பிரச்சனைகள் சொல்கிறாங்க, அந்த மாவட்டத்தோட பிரச்சனைகள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ளணும், எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறாங்க. இந்தமாரி 234 தொகுதியோட எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அரசுக்கு வந்து கேட்கணும், அந்த தொகுதியோட பிரச்சனைகள் இருக்குங்க, இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டால் தானுங்க அவங்க செய்வாங்க. நீங்கள் கேலியும் கிண்டலுமா நெக்கலுமா அவங்கள ஒரு முதலமைச்சரை பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க தான் சொல்கிறாங்களே எங்களுக்கு டைம் கொடுங்க, நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு தீர்வு கொடுக்குறோம், அதை பண்ணித்தரோம் தானே சொல்கிறாங்க அந்த அரசு. அவங்களுக்கு சொல்லுங்களேன், இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுங்களேன், ஏன் பேச மாட்டீங்க? உங்களை எம்எல்ஏ உருவாக்கி விட்டது அங்கே போயிட்டு உட்காந்துட்டு வரதுக்கு தானா? சொல்லுங்கள். சௌமியா அன்புமணி மேடம் மாரி எல்லாரும் கேள்வி கேளுங்க, எல்லாரும் பேசுங்க. இப்போ மேகதாது சொன்னாங்கல்ல, அணை கட்டணுமா கட்ட வேணாமா, தீர்வு ஒன்று. அதே மாதிரி எல்லா எம்எல்ஏ ஏன் அந்த மேகதாது அணைக்கு பேச மாட்டீங்க? அவங்க ஒரு ஆள் தான் எம்எல்ஏவா? தமிழ்நாட்டுக்கு அவங்க தான் ஒரு மகளிர். எத்தனை மகளிர் இருக்காங்க, எத்தனை ஜென்ஸ் இருக்காங்க, பேசலாம். அந்த மாதிரி நிறைய பேர் பேசலாம். அரசு நல்லா தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. அந்த அரசுக்கு ஆதரவாக எல்லாரும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதாவது எம்எல்ஏக்கள் கார் கொடுக்கறது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், அரசு கொடுக்கலாம். ஏன்னா இந்த எம்எல்ஏ அந்த ஊர்லேருந்து எப்படி சட்டசபைக்கு வருவாங்க, இல்லாத ஏழை எம்எல்ஏலாம் எவ்வளோ இருக்கிறாங்க, அந்த எம்எல்ஏக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு சிலர் நினைப்பாங்க எம்எல்ஏக்கள்லாம் பெரிய கோடீஸ்வரர் பணக்காரன்னு. கண்ணுக்கே தெரியாத ஏழை எம்எல்ஏலாம் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம், அது நியாயமானது. இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்.